உங்களுக்கு விஷயம் தெரியுமா? நீங்க மாசம் 55 ரூபால இருந்து 200 ரூபா கட்டினாலே 60 வயசுக்கு பிறகு 3000 ரூபாய் ஓய்வூதியம் பெற முடியும். என்னங்க நம்ப முடியலையா? ஆமாங்க. இதுக்கு என்ன கண்டிஷன்னா, உங்களோட வயது 40 அல்லது குறைவா இருக்கணும். நீங்க அமைப்பு சாரா தொழிலாளியா இருக்கணும் அல்லது கூலி தொழிலாளியா இருக்கணும். இல்லைன்னா நீங்க உங்களோட மாத ஊதியம் 15,000 ரூபாய் அல்லது குறைவா இருக்கணும். இந்த மாத ஊதியம் 15,000 குறைவா உள்ளவங்க எந்த பிடித்தம் பெறாம நீங்க ஊதியம் பெறணும். இவங்கெல்லாம் எல்லாமே அமைப்பு சாரா தொழிலாளி தான். மேலும் உங்க அமைப்பு சாரா தொழிலாளி யாராரு வருவாங்கன்னா, இந்த கூலி வேலை பார்க்குறவங்களும் சின்ன சின்ன வேலை பார்க்குற எல்லாருமே அமைப்பு சாரா தொழிலாளி தாங்க. சிறு தொழில் புரிவர்கள் கூட அமைப்பு சாரா தொழிலாளி தான். மீன் வியாபாரம் பண்றவங்க, காய்கறி வியாபாரம் பண்றவங்க எல்லாரும் இவங்க தான் அமைப்பு சாரா தொழிலாளி தான். இவங்களுக்கு இந்த வாய்ப்பு சரிங்களா? இதை பத்தி தெரிஞ்சு இந்த ஓய்வூதிய ஸ்கீம் நடத்துறது யாருன்னா இந்திய அரசு தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு அமைச்சராங்க. இதுக்கு என்ன வயது தகுதினா உங்களோட வயசு 18 வயசுல இருந்து 40 வயசுக்குள்ள இருக்கணுங்க. நீங்க அமைப்பு சாரா தொழிலாளியா இருக்கணும், கூலி தொழிலாளியா இருக்கலாம். நீங்க மாசம் ஊதியம் வாங்குறவங்களா இருந்தா 15,000 ரூபாய் அல்லதுக்கு குறைவா ஊதியம் பெறணும். பிடித்தம் பெறாமல் நீங்க ஊதியம் பெறணுங்க. இப்ப அமைப்பு சாரா தொழிலாளின்னா எல்லாருமே தாங்க. யாருன்னா இந்த வீட்டு வேலை செய்பவர்கள், தெருவோர வியாபாரிகள், சரிங்களா, கட்டுமான தொழிலாளர்கள், விவசாய பணியாளர்கள் எல்லாருமே அமைப்பு சாரா தொழிலாளி தான் வராங்க. இவங்க எல்லாருமே இதுக்கு தகுதியானவங்க தான். சரியா? இப்ப இப்போ இப்போ உதாரணத்துக்கு நீங்க உங்களோட ஏஜ் 18 வயசுன்னு வச்சுங்களேன். நீங்க மாசம் 55 ரூபா கட்டினா போதும். இப்போ உங்க வயசு 40னா மாசம் 200 ரூபா கட்டணும். இப்ப பாருங்க, நீங்க உங்களோட வயசு 30 வயசுன்னு வச்சுங்க. நீங்க மாசம் 105 ரூபா நீங்க கட்டிட்டு வரணும். சென்ட்ரல் கவர்மெண்ட் 105 ரூபா உங்க பேர்ல போடுவாங்க. ஆக மொத்தம் 210 ரூபா. மாசம் 210 ரூபா நீங்க கட்டிட்டே வருவீங்க. 60 வயசு பிறகு உங்களுக்கு 3000 ஓய்வூதியம் கிடைக்கும். தொடர்ந்து 3000 நீங்க ஓய்வூதியம் பெறலாம். இப்ப ஏஜை பொறுத்து மாறுபடுது. நீ கட்டுற தொகைக்கு ஈக்குவலா ஒரு தொகை சென்ட்ரல் கவர்மெண்ட் உங்க பேர்ல செலுத்துறாங்க. சரியா? நல்ல ஸ்கீம். நிறைய பேருக்கு தெரியாம இருக்கு. நீங்க அவேர்னஸ் உருவாக்குங்க. இதுக்கு போய் இ-சேவை மையத்துல போய் கேளுங்க. இதே மாதிரி பிரதான் மந்திரி ஸ்ராம் யோகி மான்தன் ஒரு ஸ்கீம் இருக்காமல, மத்திய அரசு ஸ்கீமாம்ல, சேரணும்னு சொல்லி கேளுங்க. இது ஆன்லைன்லயும் அப்ளை பண்ணலாம். உங்களுக்கு நல்லா கொஞ்சம் படிச்ச பசங்களுக்கு விவரம் கேளுங்க, அவங்க உதவி பண்ணுவாங்க. உங்களுக்கு மேற்கொண்டு டவுட் வந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்க, நான் கண்டிப்பா ரிப்ளை பண்றேன். எனக்கு இதை எங்க சேனல் லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, தொடர்ந்து மோட்டிவேஷன் கொடுங்க. நன்றி.